எனக்கு ஒரு தரம் கைனகோமாஸ்டியா சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது ரெண்டாவது முக்கியமான கேள்வி. ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து ஏன் அந்த மார்பகம் பெருசாகுதுன்னு பார்த்தோம். ஸோ உங்களுக்கு சின்னதாக பிரெஸ்ட் பட் எல்லாத்துக்குமே இருக்குது. பட் அதில் அந்த ஈஸ்ட்ரஜனோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கனால கிளாண்ட் டிஷ்யூ பெருசாக வளருது. பட் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட லைஃப் லாங் பிரெஸ்ட் டிஷ்யூ பெருசாக வளர்ந்துக்கிட்டே இருக்காது. எல்லாத்துக்குமே பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் அந்த மார்பக வளர்ச்சி வந்து 8-9 வயசு 11 வயசில் ஆரம்பித்து உங்களுக்கு 18-20 வயசில் முடிஞ்சு போயிடுது. அதனால் முடிஞ்சதுக்கப்புறம் பெருசாக இருக்க மார்பகத்தை நீங்கள் சர்ஜரி பண்ணிங்கன்னா அன்லஸ் உங்களுக்கு வேறு மெடிக்கல், அதாவது சர்ஜரி பண்ணும்போது கிளாண்டை ஃபுல்லாக எடுக்காமல் கொஞ்சம் கிளாண்டை திருப்பி வச்சுட்டா அதுக்கு பேர் ரெசிடுவல் கிளாண்ட். ரெசிடுவல் கிளாண்டுக்கும் ரெக்கரன்ஸ் திருப்பி அந்த கிளாண்ட் சின்னதாக இருந்து பெருசாக வளர்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ரெசிடுவல் கிளாண்ட் இருக்கலாம், இனிஷியலாக உங்களுக்கு சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் சுற்றி வீக்கம் இருக்கனால அந்த இடத்துல கிளாண்ட் இருக்கிறது தெரியாமல் இருக்கலாம். அப்போ அதனால உங்களுக்கு அது போயிட்டு திரும்பி வளர்ந்துருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். பட் அது தவறு. ரெசிடுவல் கிளாண்ட் இருந்துச்சுன்னா ஒரு சர்ஜரி 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு கிளாண்ட் இன்னும் பெருசாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா தட் இஸ் ரெசிடுவல் கிளாண்ட். அதை திரும்பி நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். பட் ஃபுல்லாக செஸ்ட் ஃப்ளாட்டாக இருந்து உங்களுக்கு வந்து ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் கழித்து திருப்பி வளர முடியும்னா unless you develop any major medical problems or you take drugs which can induce lot of estrogenic stimulus in the body. அதாவது ஒருத்தவங்களுக்கு லிவர் சிரோசிஸ் இல்லை டெஸ்டிகுலர் டியூமர்ஸ் இல்லை அட்ரினல் கிளாண்ட் டியூமர்ஸ் இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஈஸ்ட்ரோஜன் அதிகமாக செக்ரேட் ஆச்சுன்னா அப்போ உங்கள் மார்பகம் திரும்பி பெருசாகலாமே ஒழிய நார்மல் கைனகோமாஸ்டியா சர்ஜரி கரெக்டாக பண்ணதுக்கப்புறம் ரெக்கரன்ஸ் வர்றது ரொம்ப ரொம்ப ரேர். நவ் இப்போ ரீசெண்ட் அட்வான்ஸாக இந்த கைனகோமாஸ்டியா மார்பகம் பெருசாக இருந்தால் அதுக்கு என்னலாம் சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸ்டாண்டர்ட் ஆப்ஷன் அங்கே இருக்க கொழுப்பை லெவல் பண்ணிவிட்டு, முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா கொழுப்பை எல்லாம் உறிஞ்சி எடுக்கிறது இல்லை, கொழுப்பை லெவல் பண்ணிவிட்டு மீதி இருக்க செஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது ஒரு நல்ல பில்ட்டான செஸ்ட்டுக்கு ஷேப் இருக்குது. சர்டன் ஏரியாஸ் பாசிட்டிவ் ஏரியாஸ்ன்னு சொல்லுவோம், சர்டன் ஏரியாஸ் நெகட்டிவ் ஏரியாஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது மசிலுக்கு சைடில் இருக்க இடம்லாம் நல்ல ஷேப்பாக இருக்கணும். மேலே பெக்டோரல் மசில்ஸ் வந்து நார்மலாகவே ஒருத்தவங்களுக்கு அந்த ஷேப் கொடுக்கும், ஒரு பல்கினஸ். அந்த நிப்பிள் ஏரியோலா அந்த காம்பு இருக்க இடம் ஃப்ளாட்டாக இருக்கணும், அது தொங்கி இருக்கக்கூடாது. இதெல்லாம் பார்த்து பண்ணும்போது அந்த சர்ஜரியில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து அந்த சுற்றி இருக்க கொழுப்பை மீதி ஏரியாவுக்கு லெவல் பண்ணுறது. தட் இஸ் கால் லைப்போசக்ஷன். இந்த லைப்போசக்ஷனில் உங்களுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி, அதாவது அதை வந்து நம்ம வெறும் சிரிஞ்ச் மேனுவல் லைப்போசக்ஷன்னு பண்ணலாம். அதில் வந்து பவர் அசிஸ்டட் லைப்போசக்ஷன்னு இருக்குது, வேர் இட் இஸ் மோர் ஸ்மூதர் ரிமூவல் பிகாஸ் யூ ஆர் யூஸிங் அ பவர் அசிஸ்டட் மிஷின். அதை இன்னும் அட்வான்ஸாக போனீங்கன்னா வேசர் லைப்போசக்ஷன், அல்ட்ராசவுண்ட் யூஸ் பண்ணி அந்த கொழுப்பை கரைக்கிறது. இது வந்து இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது ஆல்சோ இப்போல்லாம் லேட்டஸ்ட்டாக ரேடியோ ஃப்ரீக்வன்சி எனர்ஜி யூஸ் பண்ணி கூட அந்த கொழுப்பை கரைக்கலாம். இந்த மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கொழுப்பை எடுத்ததுக்கப்புறம் அந்த கிளாண்ட், அந்த பெருசாக இருக்க கிளாண்டை ஒரு சின்னதாக உங்கள் கருவளையத்தில் ஒரு கிளாக் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்களேன். ஒரு 4 o'clock பொசிஷன்லேருந்து ஒரு 7 o'clock பொசிஷன் வரையும் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பெருசாக இருக்க கிளாண்டை கட் பண்ணி எடுத்துருவோம். எடுத்ததுக்கப்புறம் ஏதாவது எனர்ஜி இந்த வேசர் ஆர் ரேடியோ ஃப்ரீக்வன்சி இதெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தால் சம்டைம்ஸ் ட்ரெயின் வைப்போம். அந்த மாதிரி எனர்ஜி பெருசாக யூஸ் பண்ணலை அப்படின்னா ட்ரெயின் வைக்க மாட்டோம். ட்ரெயின் என்னென்னா அந்த கொழுப்பை உறிஞ்சி எடுக்கிறதுக்கு ஆம்பிட்டில் ஒரு சின்ன துவாரம் போடுறோம். அந்த துவாரத்தில் ஒரு நெகட்டிவ் சக்ஷன் டியூப் ஒரு கண்டெய்னரில் அது ஃபில் ஆகிருக்கும். அதை போட்டுட்டு அதுக்கு மேலே உங்களுக்கு ஷேப் வேர் ட்ரெஸ் கொடுத்துருவோம். இது வந்து டே சர்ஜரி. அன்னைக்கு ஈவினிங் நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம். நீங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அன்னைக்கு லைட் டயட் எடுக்கலாம். பட் உங்கள் கையை தேவைக்கு, அதாவது உங்கள் தலை வாடுறதுக்கு ப்ரஷ் பண்ணுறதுக்கு மூவ் பண்ணலாம். மூவ் பண்ணாமல் இருக்கணும்னு அவசியம் இல்லை. வீட்டில் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணலாம். அடுத்த நாள்லேருந்து நார்மல் டயட் எடுத்துக்கலாம். 2 நாள் கழித்து திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லி அந்த ட்ரெயின் டியூப் எடுத்ததுக்கப்புறம் அந்த நாங்கள் ஆப்ரேட் பண்ண இடத்துல ஏதாவது பிளட்டு ஆர் ஃப்ளூயிட் எதுவும் கலெக்ட் ஆகிருக்கான்னு செக் பண்ணுவோம். அதை செக் பண்ணி அது எதுவுமே இல்லைங்கும்போது உங்களுக்கு வந்து திருப்பி அந்த கார்மெண்ட்டை போட்டு விட்டுட்டு அதுக்கு அடுத்த நாள் 4வது நாள் நீங்கள் குளிக்கலாம். அந்த இடத்தையும் வெட் பண்ணி குளிச்சுட்டு ஆயின்மெண்ட் போட்டுட்டு உங்கள் வேலையை நார்மல் ரொட்டீன் ஒர்க்கை ரெஸ்யூம் பண்ணலாம். ஆனால் ஒரு 10 days வந்து அக்ரெசிவ் ஃபிசிக்கல் எக்ஸசைஸோ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 2 weeks கழிச்சதுக்கப்புறம் அந்த இடத்துல உங்களுக்கு வேறு எந்த ஹெமட்டோமா, பிளட் கலெக்ஷன் சீரோமா அதெல்லாம் எதுவுமே இல்லை. டெய்லி குளிக்கிறீங்க, உங்களுக்கு நார்மலாக இருந்துச்சுன்னா உங்களோட
நார்மல் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நீங்கள் அதாவது வாக்கிங் ஆர் ஜாகிங் இதெல்லாம் ஆரம்பிக்கலாம். பெக்டோரல் மசில் யூஸ் பண்ணுற வெயிட் லிஃப்டிங் கைண்ட் ஆஃப் ஜிம் ஆக்டிவிட்டீஸை 4 வாரம் அவாய்ட் பண்ண சொல்லுவோம். பட் அந்த 4 வாரமும் நீங்கள் வந்து கையை வந்து மூவே பண்ணாமல் இருக்கக்கூடாது. யூ ஷுட் பி ஏபிள் டு டூ பாசிவ் மூமெண்ட்ஸ். 4 வீக்ஸ் கழிச்சு ஜிம்மில் ஸ்லோலி லோ வெயிட்லேருந்து நார்மல் வெயிட்டுக்கு நீங்கள் ரெஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அக்ரெசிவ் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் பர்சனாக இருந்தால் நீங்கள் சர்ஜரிக்கு முன்னாடி எவ்வளோ வெயிட்ஸ் தூக்குனீங்களோ அதே அளவு வெயிட்ஸ் ப்ராபப்லி இன் 8 to 10 வீக்ஸ் உங்களால் திருப்பி தூக்க முடியும். இதுதான் கைனகோமாஸ்டியா சர்ஜரி.